அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீலாங்கரை அருகே கடன் தொல்லையால் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு தொழிலதிபரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நடந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் 56 வயதான சிரஞ்சீவி தாமோதர குப்தா. இவர் அவருடைய மனைவி ரேவதி, மகன்கள் ரித்விக் அர்ஷத் ஆகிய 4 பேரும் ஒரே குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளனர். சிரஞ்சீவி தாமோதர குப்தா என்பவர் சென்னை மவுண்ட் ரோடு பகுதியில் சிசிடிவி கேமரா விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து அதிக கடன் பெற்று இந்த தொழிலை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அதிக கடன் தொகையை மீண்டும் செலுத்த முடியாத காரணத்தால் நேற்று இரவு அவரை வசித்து வந்த அந்த ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் குடியிருப்பில் 2 மகன்கள் மற்றும் அவரது மனைவியின் முகத்தில் கவர்களை சுற்றி கொலை செய்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அருகே உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போலீசார் 4 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் தற்கொலை செய்வதற்கு முன் வீட்டில் ஒரு கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார். குறிப்பாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், அதாவது நான் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் நான் வாங்கிய கடன் தொகையை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் என் குடும்பத்தோடு நான் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்றும் எங்களுடைய இறப்பிற்கு யாரும் காரணம் இல்லை என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசார் அவர் இங்கே யாரிடமெல்லாம் கடன் வாங்கியுள்ளார், அவர்கள் ஏதாவது தொடர்ந்து தொல்லை கொடுத்தனர் என்பது குறித்தும் தொடர்ந்து அவரது செல்போன் எண்களையும் தொடர்ந்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஈசிஆர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும், அதாவது 2 மகன்கள் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இந்த ஈசிஆர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுமன்.